ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் ப்ரிப்ரேஷன் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ப்ரீவியஸ் இயரில் கேட்ட மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், தமிழ்தாய் வாழ்த்து பாடலை இயற்றியவர் யார்? தமிழ்தாய் வாழ்த்து பாடலை இயற்றியவர் யார்? மனோன்மணியம் பி. சுந்தரனார். அடுத்த கொஸ்டின், 13 என்ற எண்ணின் சரியான எழுத்து வடிவம் 13. அதாவது மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் பொறுத்தவரைக்கும் ரொம்ப ஈஸியாக தான் கேட்பாங்க. ஒன்றும் பயப்பட வேணாம், நீங்கள் ஓரளவு படித்தாலே போதும். அடுத்த கொஸ்டின், அமுதென்று என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது அமுது கூட்டல் என்று. அடுத்த கொஸ்டின், தமிழர் திருநாள் என போற்றப்படும் பண்டிகை தைப்பொங்கல். அடுத்த கொஸ்டின், டேஸ் வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். இந்த கோடிட்ட இடத்தை நிரப்புக. இதுக்கு என்ன பதில்னா சான்றிதழ். இந்த இது வராது, இந்த வராது. ஆக்சுவலி ஏயும், அதாவது இந்த இல் வராதுங்க. ஏல இருக்க குண்டு இது வந்துட்டு வராது. ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்டு, சான்றிதழ். அடுத்து, பணிவன்புடன் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது பணிவு கூட்டல் அன்புடன். அடுத்த கொஸ்டின், லாரி என்பதற்கான தமிழ்ச்சொல் என்னன்னு கேட்டிருக்காங்க. லாரினா சரக்குந்து. அடுத்த கொஸ்டின், பொய்யில் புலவர் என போற்றப்படுபவர், இது எல்லாருக்குமே தெரியும், திருவள்ளுவர். அடுத்த கொஸ்டின், திருவள்ளுவர் சிலை 133 அடி அளவில் அமைந்துள்ள ஊர். திருவள்ளுவர் சிலை எங்கே இருக்குன்னா கன்னியாகுமரியில் தாங்க இருக்குது. அடுத்த கொஸ்டின், தொடு என இலக்கண குறிப்பு அப்படின்னு என்னன்னு கேட்டிருக்கேன். தொடுனா அடுக்கு தொட. அதாவது அடுக்கு தொடர்னா ரெண்டையும் பிரித்தா பொருள் தரும். இந்த இரட்டை கிளவி பார்த்திங்கன்னா சட மட அப்படின்னு வரும். நடுவில் ரெண்டையும் பிரிக்கும்போது பொருள் தராது, அதுதான் இரட்டை கிளவி. ஸோ இப்போ தொடுன்னு பிரிச்சிங்கன்னா தொடுங்கிறது பிரித்தா பொருள் தருது. ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா அடுக்கு தொடர் தான் வரும். அடுத்த கொஸ்டின், பிளிரும் என்னன்னு கேட்டிங்கன்னா யானை தான் பிளிரும், புலி உருமும், சிங்கம் முழங்கும், கரடி கத்தும். அடுத்த கொஸ்டின், யாழ் எனப்படுவது என்னன்னு கேட்டிங்கன்னா யாழ்ங்கிறது ஒரு நரம்பு கருவி. அடுத்த கொஸ்டின், மேடு பள்ளம் என்பது என்னன்னு கேட்டிருக்கேன். மேடு பள்ளம்னா எதிரிணை சொல். அதாவது குழி தாழ்ந்து, அதாவது மேடு பள்ளம்னா ஒன்று, அதான் ஆப்போசிட் வந்திருக்கா. ஒன்று மேடு பள்ளம்ட்டு, அப்போ இது எதிரெதிராக வந்திருக்கு, அப்போ எதிரிணை சொல். அடுத்த கொஸ்டின், சரியான சொல்லை கண்டறிகன்னு கேட்டிருக்காங்க. இயக்குனர், அப்போ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. அடுத்த கொஸ்டின், மொழியை தெளிவுற பேசவும் எழுதவும் உதவுவது இலக்கணம். அடுத்த கொஸ்டின், கண்காணிப்பு கருவி பயன்படுத்தும் அறிவு செயற்கை நுண்ணறிவு. கண்காணிப்பு கருவியில் பயன்படுத்தப்படும் அறிவு என்ன கேட்டிங்கன்னா செயற்கை நுண்ணறிவு தான். அடுத்த கொஸ்டின், விருந்தும் மருந்தும் மூன்றே வேலை அப்படின்ற ஒரு பழமொழி சொல்லுவாங்க இல்லையா, அதான் கேட்டிருக்காங்க. அடுத்து, முயற்சி திருவினையாக்கும் என்பது திருக்குறள் தொடர். முயற்சி திருவினையாக்கும், முயற்சியின்மை இன்மை புகுத்திவிடும் ஒரு திருக்குறள் இருக்கு இல்லையா. ஸோ இது ஒரு திருக்குறள் தொடர். அடுத்த கொஸ்டின், இன்டர்நெட் என்பதன் தமிழாக்கம் என்னன்னு கேட்டிருக்காங்க. இன்டர்நெட்னா இணையம். அடுத்த கொஸ்டின், டேஸ் தன்னை உலகினிக்கே இந்த வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு. வள்ளுவன் தன்னை உலகினிக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடுன்னு பாரதியார் தான் பாடியிருப்பார். அடுத்த கொஸ்டின், தேவராட்டத்திற்குரிய இசைக்கருவி தேவ தந்தும்பி. அடுத்த கொஸ்டின், காடும் சார்ந்த இடமும் முல்லை நிலம்தான் சொல்லுவோம். ஸோ இது முல்லைத்திணை. அடுத்த கொஸ்டின், 14 கீழ்கணக்கு நூல்கள் ஒன்று எதுன்னு கேட்டால் திருக்குறள் தான். அடுத்த கொஸ்டின், மெய் எழுத்துக்கள் எத்தனைன்னு கேட்டிருக்காங்க. 18. பாருங்கள், இதெல்லாம் ரொம்ப ஈஸியான கொஸ்டின். அடுத்த கொஸ்டின், மாலவன் குன்றம் அப்படின்னா திருவேங்கடம்.
அடுத்த கொஸ்டின், உதடுகள் இரண்டும் பொருந்துவதால் பிறக்கும் எழுத்துக்கள் இப்பு, இம்மு. இதெல்லாம் நீங்கள் பொருத்தி பார்த்து ஆன்சர் பண்ணிடலாம். அடுத்த கொஸ்டின், சரியான அகரவரிசை உழவு, ஏர், மண், மாடு. இதுதான் கரெக்டு. ஸோ ஆப்ஷன் சி. அடுத்த கொஸ்டின், பெண்மையை முதன்மைப்படுத்தும் புரட்சி காப்பியம் எதுனா? மணிமேகலை. அடுத்த கொஸ்டின், காலத்தை காட்டும் சொல் எதுனா? வினைச்சொல் தான் காலத்தை காட்டும். அடுத்த கொஸ்டின், ஒரு பைசா தமிழம் என்னும் வார இதழை தொடங்கியவர் அயோத்திதாசர். அடுத்த கொஸ்டின், தமிழ்நாட்டின் மாநில மரம் என்னன்னு கேட்டிங்கன்னா பனைமரம். அடுத்த கொஸ்டின், கண்ணதாசன் இயற்பெயர் முத்தையா. அடுத்த கொஸ்டின், வேறுபட்டதை நீக்குக. யாழ், முழவு, பறை. வேறுபட்டது எதுன்னு கேட்டிங்கன்னா பந்தா வேறுபட்டது. அடுத்த கொஸ்டின், டேஸ் உயிரினும் ஓமப்படும் கேட்டிங்கன்னா ஒழுக்கம் உயிரினும் ஓமப்படும். அடுத்த கொஸ்டின், பொருட்பெயர் பொறுத்துக்க கேட்டிருக்காங்க. பொருட்பெயர்னா புத்தகம், கதவு. அடுத்து இடப்பெயர்னா கோவில், வடலூர்னு வரும். காலப்பெயர்னா பகல், இரவு. சினைப்பெயர்னா தலைக்கால். ஆப்ஷன் ஏ. அடுத்த கொஸ்டின், தமிழ் தென்றல்னா யாருன்னு கேட்டிங்கன்னா திருவிக்கா. அடுத்த கொஸ்டின், ஆண்கள் மட்டும் ஆடக்கூடிய ஆட்டம் தேவராட்டம். முன்னாடியே தேவராட்டத்தை பற்றி பார்த்தோம். இப்போ தேவராட்டத்துலேயே 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அடுத்த கொஸ்டின், பராபரம் என்ற சொல்லின் பொருள் மேலான பொருள். அடுத்த கொஸ்டின், தீ அணைப்பு பிரித்தெழுத கிடைப்பது தீ கூட்டல் அணைப்பு. அடுத்த கொஸ்டின், ஐ எனும் ஓரெழுத்து மொழியின் பொருள் என்னன்னு கேட்டாங்க. ஐனா தலைவன். அடுத்த கொஸ்டின், ஒளியின் வரி வடிவம் என்னன்னு கேட்டிங்கன்னா அப்போ ஒளியோட வரி வடிவம்னா எழுத்து தான். அடுத்து, மாயோன் என குறிப்பிடப்படும் தெய்வம் திருமால். அடுத்த கொஸ்டின், ஒரே நேரத்தில் நிகழ்த்தப்படும் 100 செயல்கள் எவ்வாறு அழைக்கப்படுதுன்னா சதவாதானம். இது செய்கு தேய்மை பாவலர் பற்றி படிச்சிருப்பீங்க இல்லையா, அதில் இருந்திருக்கும். அடுத்து, விசும்பு என்னும் சொல்லின் பொருள் விசும்புனா வானம். அடுத்த கொஸ்டின், திருவம்பாவை திருப்பாவை பாடல் வரிகளை தாய்மொழியில் எழுதி வைத்து பாடும் நாடு தாய்லாந்து. அடுத்த கொஸ்டின், பொன்னையர் பூட்டுதல் நடைபெறும் மாதம் சித்திரை மாதம். அடுத்த கொஸ்டின், கீழ்கண்டவற்றில் பாரதியார் ஆசிரியராக பணியாற்றிய இதழ் எதுன்னு கேட்டிங்கன்னா இந்தியா சுதேசமித்திரன். இந்தியாவும் சுதேசமித்திரனும். அடுத்த கொஸ்டின், ஊழி என்னும் சொல்லின் பொருள் ஊழினா யுகம். அடுத்த கொஸ்டின், செயற்கை நுண்ணறிவு என்பது ஒரு மென்பொருள் அல்லது கணினி செயல்திட்ட வரைவுன்னு கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு கூற்றில். அடுத்து, மனிதனால் செய்ய முடியாத செய்கிறது செயற்கை நுண்ணறிவுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து, செயற்கை நுண்ணறிவு கணினி மனிதரை போல் தானே முடிவெடுக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் எது எது சரின்னு கேட்டிருக்காங்க. 1, 3 சரி. அடுத்த கொஸ்டின், ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம், ஒருவரையும் பொல்லாங்கு சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொன்னவர் யாருன்னா உலகநாதர் பண்டிதர். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இது போன்ற ஓல்டு இயர் கொஸ்டின் பேப்பர் நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.